அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஆப்ஷன் வகுப்பு ஆப்ஷன் பயிற்சி வகுப்பு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது மே 27ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து உங்களுடைய விருப்பத்தையும் அதனை பற்றி தகவலும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க வரைபடம் இல்லாத வகுப்பு. சார்ட்டுங்கிற ஒரு விஷயமே உள்ள வராது. இதோட பேசிக்கே மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கிறோம். இது முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். அதனால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜோதி ஏற்றம் நிஃப்டி ஏற்றம் அடையுமா அப்படிங்கிறது தான். அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றைய முடிவுற்ற விலை 18,129, இன்றைய ஆரம்பம் 18,186. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50 புள்ளிகளுக்கு மேல் நம்மளுக்கு ஒரு அப் மூமெண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இது கேப் அப் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா எஸ்டர்டே ஹை மேல் நம்மளுக்கு ஆரம்பமானால், அதற்கு மேல் ஆரம்பமானால் தான் நம்மளுக்கு கேப் அப் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்படும். இது நம்மளுக்கு கேப் அப் கிடையாது, ஒரு இன்சைடு ஓப்பன். அப்போ நம்ம கொடுத்துருந்தோம் நேற்றைய ஹை நேற்றைய லோ ரொம்ப இம்பேக்ட்னு நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ நம்ம அதனை பற்றி தகவல் உங்களுக்கு இருக்கணும். அப்போ நேற்றைய ஹை 18,297, நேற்றைய லோ 18,100, அதனால் 18,200 மிக முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைய வர்த்தகத்தின் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தை அந்த 18,200க்குள்ளே தான் ஆரம்பமானதுமே ஓப்பன்லேருந்து 18,060. அப்போ நேற்றைய லோ 18,105. அப்போ அதற்கு கீழே திருப்பி அதற்கு மேலே வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஓப்பன் மேலே இருந்து மார்க்கெட் நேற்றைய லோவை கட் பண்ணிவிட்டு திருப்பி நேற்றைய லோவுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஆகிருக்கு. இதுதான் ஜோதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தீப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. இது ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு 10% கூட அப்படி எடுத்துக்க முடியாது. காரணம் இது ஒரு பிரேக் அவுட் இடத்துல வரல, ஆனால் இது லோயஸ்ட் இடத்துல வந்திருக்கு. அதாவது இந்த வாரத்தில் இதுதான் குறைந்தபட்ச லோ அப்படிங்கிற இடத்துல இது வந்திருக்கு. அப்போது இதனுடைய தாக்கம் மார்க்கெட் இனி 18,218க்கு மேல் இருந்தால் மட்டும்தான் இதற்கு உண்டான சிம்டம்ஸ், இதற்கு உண்டான மதிப்பு, இந்த மாதிரி மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கு ஒரு மதிப்பே இருக்கும். அப்போது இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கும்போது நேற்றைய லோவை கட் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் ஆனதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இதில் நம்மளுக்கு ஹை, அதாவது நேற்றைய க்ளோஸ் அப்படிங்கிற இடத்துல 18,129, ஃபியூச்சர் 18,175. அப்போது கிட்டத்தட்ட 45 புள்ளிகள் ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஹையில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் இல்லை, 22 பாயிண்ட் 24 பாயிண்ட் தான் இருக்குது. லோ அப்படின்னு எடுத்துட்டாலும் 24 பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ இப்போ சந்தை இருக்கிற இடத்துக்கும் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 24 பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ 45 பாயிண்ட் பாதியாக குறைந்து விட்டது. 50% ஆஃப் ப்ரீமியம் நம்மளுக்கு கரைதல் டிகே நடந்துள்ளது அப்படிங்கிறது தெரிகிறது. இப்போது இதனுடைய அட்டவணை நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா 18,100 புட் 200 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போது சந்தை இதற்கு 18,200க்கு மேலே முடிஞ்சிருக்கு. இது என்னன்னா ஒரு பிரேக் அவுட்டுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த பிரேக் அவுட் இந்த அட்டவணையோட அடிப்படையில் பார்த்தால் சந்தை ஒரு கேப் அப் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது, பெரிய கேப் அப் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு குறைந்த அளவு தான் இருக்குது. 80% அப்படி நடக்காது, 20% நடக்கலாம். அந்த 20% நடக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜோதி ஏற்றம் தான். ஏன்னா நம்மளுக்கு சந்தை நேற்றைய லோவை பிரேக் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் ஆன ஒரே ஒரு நல்ல ஒரு விஷயம் மட்டும்தான் பாசிட்டிவ் சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதுக்கடுத்து 18,000 புட் 18,100 கால், 200 புட் 300 கால் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18,150 கால் அண்ட் புட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 18,000 டு 18,300 அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இதனுடைய ஸ்ட்ரேங்கலோட அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு இதனுடைய ப்ரீமியம் ரெண்டுமே நம்மளுக்கு சேர்த்தால் நம்மளுக்கு ஒரு 130 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். 140 புள்ளிகள் வரும். அப்போது 130 அப்போது 18,200 இருந்து ப்ளஸ் நம்மளுக்கு 95, அப்போ 18,295, அதனுடைய ப்ரீமியம் 130னா 18,330 ஒரு நல்ல தடுப்பு. இது வந்து இந்த வாரத்தில் இருக்கிற அதிகபட்ச ஹைக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதாவது பிரேக் அவுட் அப்படிங்கிற இடத்துல இது இல்லை. அப்போ மார்க்கெட் வந்து 18,450 பார்த்துருக்கு, 18,050 பார்த்துருக்கு. இதனுடைய 400 பாயிண்டோட நடுநிலைனா இப்போ 18,250 இந்த வாரத்தோடைய பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 18,150 கால் புட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதனுடைய ப்ரீமியம் 130 + 180 புள்ளிகள். அப்போது 18,180 நம்மளுக்கு ஒரு 180 கழிச்சாலும் அதே மாதிரி இது பண்ணாலும் மார்க்கெட்டை வந்துட்டு அதனுடைய மையப்புள்ளியாக 18,330 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரியுது. இதோட பிரேக் அவுட்டில் தான் சந்தையோட பயணம் மாறுபடும் அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சந்தை மேலே போகிறதுக்கு தடுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் சூட்சமும் இருக்குது. 18,200 கால் 95 ரூபா, 200 புட் வந்து 67 ரூபா. இதுவே 100 புள்ளிகள் நம்மளுக்கு ஓடிஎம் எடுத்துட்டா இவங்க 36 ரூபா இருக்காங்க. 18,100 புட், அதே மாதிரி 300 கால் 47 ரூபா இருக்காங்க. அப்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இங்கே டிகே இருந்திருக்கு. அதே போல் இங்கே 18,100 கால் 164 ரூபா, 300 புட் 119 ரூபா. அப்போ கால் ஆப்ஷன் கட்ட இங்கே டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே காமிச்சிட்டாங்க. சப்போஸ் மார்க்கெட் மேலே செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் நம்மளுக்கு வந்து புட்டோட ஓடிஎம் ஆப்ஷன் எதுவுமே தடையாக இருக்காது. நம்ம 18,450 மார்க்கெட் போகும்போது இங்கிருந்து மேலே செல்வதற்கான வாய்ப்பு கம்மி, அதற்கு காரணமாக சொன்னது தான் இங்கே நடக்க போகுது. அப்போ இங்கே வந்து மார்க்கெட்டோட ஏற்றம் அப்படிங்கிற தடுக்கிறதுக்கு இங்கே புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இல்லை. அப்போ இது யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கு கால் செல்லருக்கு டைம் வேல்யூ தான் தேவை. அப்போ யாருக்கிட்ட டைம் வேல்யூ இருக்குன்னா கால் சைடு தான் இருக்குது. அப்போ கால் சைட் டைம் வேல்யூ இருக்கும்போது அப்போ அவங்க செல் பண்ணால் என்ன நடக்கும்? அப்போது 2 கான்ட்ரவர்ஷியலான பதிவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஒன்று சைடு வேக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும், இல்லைன்னா இறங்குமுகமாக இருக்கணும். அடுத்தது புட் ஆப்ஷனுடைய தோல்விக்கு அப்புறம் தான் கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் அமையும். அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சந்தையோட ஏற்றம் அப்படிங்கிறது 20%, 80% நம்மளுக்கு வந்துட்டு சைடுவே அல்லது வந்து மார்க்கெட் இறங்குறக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா யாருக்கிட்ட டைம் வேல்யூ இருக்கோ அவங்களுக்கு தான் இதை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத இதை எடுத்துக்கலாம். அப்போ 18,200 கால் அண்ட் புட் அடிப்படையில் மொத்தமாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 170 புள்ளிகள் 150 to 170 புள்ளிகள் இருக்குது. அப்போ இவங்களுடைய அடிப்படையில் 18,050 18,350 வரை தான் சந்தையோட பயண தூரம் இருக்குது. அப்போ இந்த பயண தூரம் உறுதி செய்ய வேண்டும். அதனை உறுதி செய்பவர் 18,200 கால் 200 புட்டு தான் உறுதி செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் சந்தையில் மிக 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 எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறதே நம்மளுக்கு பதிலாக இருக்குது. இதனை வைத்து சந்தை வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது இங்கே வந்து லோயர் வேல்யூமில் ஒரு பிரேக் அவுட் அமைவது மிக மிக சிரமம். நிஃப்டியோட குறிகள்னா 18,133 to 18,295, வைட் ரேஞ்ச் 18,038 to 18,362. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,264, 18,295, 18,347. சப்போர்ட் லெவல் 18,181, 18,133, 18,064 இருக்கும். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 44,020 வந்துட்டு மார்க்கெட் 43,969 க்ளோசிங் ஆகிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங், இதுவும் ஒரு ஜோதியோட ஏற்றம் தான் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனாலும் எஸ்டர்டே அதாவது வீக்லி பிரேக் அவுட் இல்லை. அப்போ ஆனால் நியர்பை வீக்லி ஹை அப்படின்னு எடுத்துகிட்டால் பேங்க் நிஃப்டிக்கு வந்து 44,151. அப்போது இது 10 பைசா கம்மியாக இருந்தது, 150ன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு 200 புள்ளிகளில் ஒரு பிரேக் அவுட் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னா நிஃப்டியும் தூக்கிட்டு போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா பேங்க் நிஃப்டிக்கு தான் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி முதல்ல 44,000க்கு மேலே நிற்கணும்.
44,150 கடந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரீமியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது. இப்போ இதில் 44,000 கால், 43,800 கால், 43,500 புட், 43,700 கால், 700 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 43,700 கால் புட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது 600 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வருகிறது. அப்போது 43,700லேருந்து 600 புள்ளிகளை ஆட் பண்ணால் 44,300ம், அதே மாதிரி எங்கே இருந்ததுன்னா 43,100ம் இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இதுலேயும் குறைவாக இருக்குது. இந்த குறைவான தொகையை வச்சுட்டு சந்தையோட பயணம் அப்படிங்கிறது பிரேக் அவுட்டுக்கு ஒரு ஆறுதலாக இருக்காது. பேங்க் நிஃப்டியோட குறுகியலைனா 43,749 டு 44,256, வைட் ரேஞ்ச் 43,493 டு 44,507 ஆக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 44,099, 44,256, 44,572, சப்போர்ட் லெவல் 43,928, 43,749, 43,403 ஆக இருக்கும். அதனால் சந்தையில் இப்போ ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்கள் வந்துட்டு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது பெரிய பிரேக் அவுட், பெரிய ரேலிக்கு உண்டான வாய்ப்பு 20% மட்டுமே. 80% வால்டைலாகவும் லோயர் வேல்யூமாக இருக்கும்போது ப்ரீமியத்தோட அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.